இன்றைக்கி நம்ம பேலியோ டயட்டில் பம்கின் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா. ஒரு தக்காளி, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தழை 2 டீஸ்பூன், அரை கொடமிளகா பச்சை கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை கொடமிளகா அரை வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு பதில் பச்சை கொடமிளகா வச்சுக்கலாம். பட்டர் 20 கிராம், ஒரு வெஜிடபிள் ஸ்டாக்கு, 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன துண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் 1, மஞ்சள் பூசணி அரை காய் வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஓவனில் பேக் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஓவன் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு வடை சட்டியில் தண்ணி ஊற்றி இந்த காய் தோல் செதுக்கிட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, பட்டர், கொடமிளகாய், கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓவனில் இது பண்ணுறதுக்கு ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த காயை அரிஞ்சு இது மேலே லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஆயில் போட்டு பேக் பண்ணியிருக்கேன். பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பாருங்கள். பேக் பண்ணி எடுத்து இதில் இருக்க அந்த சதையை மட்டும் இப்போ நான் நோண்டி எடுத்து தனியாக மிக்சியில் இந்த வச்சுருக்க எல்லா இது பொருளையும் மிக்சியில் போட போகிறேன். பாருங்கள். இப்போ நல்லா அந்த தோல் நல்லா வந்துருச்சு, வெந்து வந்ததுனால நல்லா தனியாக வந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட்டை நீங்கள் இதோட நம்ம பட்டர், இப்போ நீங்கள் தனியாக வடை சட்டியில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதிலே பட்டரு எல்லாம் போட்டு நீங்கள் வேக வச்சுருப்பீங்க. ஆனால் நாங்கள் இது மட்டும் ஓவனில் பேக் பண்ணனால போட முடியல. அதனால் இப்போ பட்டர், ஒரு வெஜிடபிள் ஸ்டாக், கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பம்கின் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது பன்னீர் ஃப்ரையோட, சப்போஸ் உங்களுக்கு பன்னீர் சாப்பிட பிடிக்கலன்னா இதுக்குள்ளார போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க.